எம்ஆர்பி என்பது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்பது மிக சிறப்பாக தேர்வு நடத்தி எல்லா தகுதிகளின் அடிப்படையிலும் அவர்களுடைய திறமையின் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுகிற ஒரு அமைப்பு. இப்பவும் கூட ஒரு 4308 பேரை செப்டம்பருக்குள்ள எம்ஆர்பி மூலமா பணி நியமனம் செய்திருக்கிறோம். அதுல 1021 மருத்துவர்கள் உள்பட இந்த மாதிரி எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நேர்மையான முறையில் நடந்துருக்கும் போது சார், மருத்துவத்துறையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த காலி பணியிடங்கள் எப்போ நிரப்பவிடும், எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது? ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையின் போது சொல்லப்பட்டது. அதில் குறிப்பாக ஒரு 1021 மருத்துவர்கள் உள்பட ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இது எல்லாமே எம்ஆர்பியிடம் தந்து பணி நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எம்ஆர்பி இப்போ பல்வேறு நடவடிக்கைகளை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரியான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் செப்டம்பர் இறுதிக்குள் இந்த 4000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களும் எம்ஆர்பியின் மூலம் நிரப்பப்பட்டு தேவையான இடங்களுக்கு அவர்கள் பிரித்து அனுப்பப்படுவார்கள். காலி பணியிடங்களை பொறுத்தவரை 4308 காலி பணியிடங்கள் கடந்த ஆண்டு. அதில் 2500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு பணியாணைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்தார்கள். இப்போ ஒரு 1021 மருத்துவர்களும் 980 மருந்தாளர்களுடைய பணியிடங்களையும் நிரப்புவதற்குரிய தேர்வுகள் முடிவுற்றிருக்கிறது. இந்த 1021 மருத்துவர்களுக்கு 25000 மருத்துவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். 980 மருந்தாளர்களுக்கு 43000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதில் அந்த தேர்வு எழுதி முடிந்த நிலையில் அதை தேர்வு செய்யும் பணியில் ஒரு IAS தலைமையில் எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அந்த அமைப்பு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகள் முடிவுற்றவுடன் அவர்களுக்கு பணியாணைகள் வழங்கப்படவிருக்கிறது. மொத்தம் 4308 பணியிடங்கள். இந்த 4308 பாதிக்கு மேல பணி நியமனங்கள் மாண்புமிகு முதல்வர் கரங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் தற்போது 1021 மருத்துவ பணியிடங்களுக்கு பணியிடங்கள் அந்த இறுதி கட்ட பணியில் இருக்கிறது. அது இல்லாம ஒரு 983 பார்மசிஸ்டுக்கு எம்ஆர்பி இன்டர்வியூ கால்பார் பண்ணி அந்த வேலை பண்ணி இருக்கிறாங்க. இப்ப கடந்த வாரம் 1066 சுகாதார ஆய்வாளர்களுக்கு அந்த எம்ஆர்பி இன்டர்வியூ கால்பார் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கு. விரைவில் அது முடிந்த உடனே பணி நியமனங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கரங்களால் பணி நியமன ஆணைகள் தரப்படும். மருத்துவ நியமனங்களை எம்ஆர்பியின் சார்பில் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அமைப்பின் சார்பில் 1021 மருத்துவர்களும் 983 மருந்தாளுநர்களும் 1066 சுகாதார ஆய்வாளர்களையும் பணியில் அமர்த்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவர் பணியிடங்களை பொறுத்தவரை அந்த தேர்வு செய்யும் பணிகள் இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறது. கடந்த வாரமே அவர்களுக்கு பணியாணைகள் தந்திருக்க வேண்டும். ஒரு 14 மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கும் கூட விரைவில் முடிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த மருத்துவர்களுடைய கோரிக்கையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மிக விரைவில் அந்த மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்படும். அதோடு இன்னொரு செய்தி, நம்முடைய துறையில் எம்ஆர்பி என்கின்ற அமைப்பு இருக்கிறது, மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பு. அந்த அமைப்பில் 1021 மருத்துவர்கள் எடுப்பதற்குரிய மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 983 மருந்தாளுநர் பணி நியமனங்கள் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. 1066 சுகாதார ஆய்வாளர்கள், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சுகாதார ஆய்வாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பணிகள் போய்க் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு 14 மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்றும் தொடுத்திருந்தார்கள். மிக விரைவில் எம்ஆர்பியின் மூலம் எடுக்கப்படுகிற அனைத்து பணியிடங்களுக்கும் இன்னொன்று மருத்துவ பணியிடங்கள் காலி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். 20000 மருத்துவ பணியிடங்கள் மொத்தமாக. இதில் 1021 பணியிடங்கள் காலியாக இருக்குது. இந்த 1021 பணியிடங்களுக்கு எம்ஆர்பியில் இப்போ தேர்வு நடந்துருக்கு. தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. முடிந்த நிலையில் ஒரு 14 பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த 14 பேர் கோர்ட்டுக்கு எதுக்கு போயிருக்காங்கன்னா, கொரோனாவில் பணியாற்றியவங்களுக்கு முன்னுரிமை தரணும்னு போயிருக்காங்க. ஒரு 1021 மருத்துவர்களுக்கு 25000 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. சுகாதார ஆய்வாளர்கள் 1066 பேர், 983 பார்மசிஸ்ட் மருந்தாளுநர்கள். இது 3த்துக்கும் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குங்கிறது நிறைய இடத்துல இல்ல, இது சம்பந்தமா நான் சொல்லிடுறேன். பற்றாக்குறையை பொசிஷன் சொல்லிடுறேன். 20000 மருத்துவர்கள் இந்த துறையில் இருக்காங்க. 20000 பேர்ல ஒரு 1021 மருத்துவர்கள் பணி நியமனம். இந்த 1021 பணி நியமனம் இப்ப எம்ஆர்பியில் நடந்துருக்கு. இந்நேரம் முடிஞ்சிருக்க வேண்டியது. ஒரு 14 மருத்துவர்கள் நீதிமன்றத்தை அணுகி
அவங்களுக்கு வந்து நாங்க அந்த கோவிட் காலத்துல வேலை செஞ்சவங்களுக்கு எங்களுக்கு மெரிட் மார்க்ஸ் வேணும்னு கேட்டாங்க. இது தாக்கல் பண்ணி முடிச்ச உடனே கோர்ட்ல எங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும்னு நினைக்கிறோம். வந்த உடனே இந்த 1021 மருத்துவர்கள், 983 மருந்தாளுநர்கள், 1066 சுகாதார ஆய்வாளர்கள் இப்போ அந்த இது நடந்திருக்கு. அது உடனே பணி நியமனங்கள் தரப்படும். இந்த நிலையில இது முடியறதுக்குள்ளவே இன்னும் ஒரு 1000 மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரிட்டையர்ட் ஆகிறது போறது அது போயின்னு இருக்கும். இந்த 20,000 மருத்துவர்கள் 1021 காலியா இருந்தது, அதை ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்றதுக்கு இடையில இன்னொரு 1000 ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே அடுத்த பேட்ச்ல கொடுத்துட போறோம். அதனால காலியா இருக்கு மருத்துவர்களே இல்லைங்கிற கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. எம்ஆர்பி என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் திறந்த நிலையில் டிரான்ஸ்பரண்டாக இன்றைக்கு பணி வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவர்களாக அரசு பணிகளில் வர வேண்டும் என்றால் ஏராளமான இடர்பாடுகள் இருந்தது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படை தன்மையோடு வேலை வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பின் சார்பில் இப்போது தேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கான பணி நியமனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்திலே கூட 1021 மருத்துவர்களும் 983 மருந்தாளுநர்களும் 1066 சுகாதார ஆய்வாளர்களுக்கான பணியிடங்களை நிரப்புவதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சில மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற அமைப்பின் சார்பில் நியமிக்கப்பட்ட பணி நியமனங்களில் 20 மதிப்பெண்கள் கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்கின்ற 500 மையங்களை திறந்து வைத்த நேரத்தில் அதற்குரிய மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்களை எல்லாம் அந்த பணியில் அமர்த்தப்பட்டது. ஆனாலும் கூட ஒரு 14 மருத்துவர்கள் எம்ஆர்பி கேள்வியும் எங்களுக்கு முன்னுரிமை கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு வேண்டும் என்கின்ற வகையில் உயர்நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார்கள். எனவே அவர்களுடைய கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவாக இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மருத்துவர்களுக்கும் 5 மதிப்பெண்களை முன்னுரிமை அடிப்படையில் தரலாம் என்கின்ற வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நேற்றைக்கு முன்தினம்தான் கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், மருந்தாளர்களுக்கும் 5 மதிப்பெண் இன்றைக்கு தரப்படவிருக்கிறது. அதிலேயும் கூட அடுத்த நாளே பத்திரிகைகளில் செய்தி வந்தது. 2 ஆண்டுகள் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு 5 மதிப்பெண்கள் என்றவுடன் 2 ஆண்டு பணியாற்றாதவர்களுக்கும் தர வேண்டும். இந்த 5 மதிப்பெண்களை காட்டிலும் அவரவர்கள் பணியாற்றிய காலத்திற்கேற்ப இந்த மதிப்பெண்களை பிரித்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மருத்துவர்கள் பத்திரிகையின் வாயிலாக செய்தியை அறிவித்திருந்தார்கள். எனவே எம்ஆர்பியின் மூலம் இந்த முறை தேர்வு எழுதியிருக்கிற இந்த 1021 மருத்துவர்களுக்கும் 983 மருந்தாளர்களுக்கும் 1066 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் 5 மதிப்பெண்கள் ஆய்வாளர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும் இது எல்லாமே இன்னொரு 15-20 நாளுக்குள்ள இவங்க அந்த லெட்டரை வாங்கி கொடுக்கறது அந்த சிஸ்டம்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் துறையின் சார்பில் சரிபார்க்கும் பணி, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு 10-15 நாட்கள், அதிகபட்சமாக இன்னொரு 1.5 மாசத்துக்குள்ள இந்த 3000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பணி ஆணைகளை வழங்குவார்கள். தொடர்ச்சியாக ஏற்படுகிற காலி பணியிடங்களை பொறுத்தவரை இனிமேல் காலி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முடிந்தவுடன் அந்த 1021 பணியிடங்கள் நிரப்பப்படும். இதற்கிடையில் இன்னும் ஒரு 1000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இந்த 1000 பணியிடங்களையும் எம்ஆர்பி நிரப்ப வேண்டும் என்கின்ற தகவலை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் எம்ஆர்பிக்கு தந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் பணி நியமனங்கள் தான் இப்போ வழக்கு மன்றத்தில் இருக்கு. வெகு விரைவில் அது தீர்வுக்கு வரும் என்று கருதுகிறோம். வெகு விரைவில் மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் இருப்பது என்பது உண்மை. 1021 மருத்துவர்களுக்கான பணி நியமனங்கள், 1021 மருத்துவர்களுக்கான பணி நியமனங்கள் மிக விரைவில் முடியும். ஏற்கனவே ஒரு 1021 மருத்துவர்களை நியமிப்பதற்குரிய அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நிலையில் இருப்பதால் மிக விரைவில் அது செட்டில் ஆகி அதாவது இந்த புதிய மருத்துவர்கள் நியமனம் என்பது கிடைக்கும். உடனடியாக பணி நியமனங்கள் நடைபெறும். பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் ஒரு 1021 மருத்துவர்களுக்கான பணி நியமனங்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார். அதேபோல் இன்னமும் ஒரு 2-3 வார காலத்திற்குள்ளாக
1021 மருத்துவர்களுக்கான புதிய இடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது. எம்ஆர்பி தேர்வு முடிந்து அவர்களுக்கான அந்த இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சர்டிபிகேட் வெரிபிகேஷன், கம்யூனல் ரொட்டேஷன் போன்ற பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் மிக விரைவில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் அவர்களுக்கு பணியாணைகள் ஒரு 2-3 வாரங்களில் தரப்படவிருக்கிறது. அப்படி தரப்படும் போது நிச்சயம் இந்த மாவட்டத்தில் நம்முடைய தேவராஜ் அவர்களும் கேட்டார்கள், வில்வநாதன் அவர்களும் கேட்டார்கள், சூரியகுமாரும் கேட்டிருக்கிறார், எங்கே எல்லாம் மருத்துவ பணியிட இன்னொரு 15 நாள்ல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 1021 மருத்துவ பணியிடங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் கையால் ஆணைகளை தரவிருக்கிறார்கள்.